இலங்கையில் பேசும் பொருளாக இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் எப்போது இடம்பெறும் என்கின்ற வார்த்தை இப்போது பேசப்படுகிறது. இருந்தாலும் தேர்தல் ஆணைக்குழு எப்போது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்பதற்கான திகதியினை அறிவிப்பதாக நேற்று பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பினூடாக தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஜூலை மாதம் 30ஆம் தேதியளவில் அதற்கான திகதி அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் தான் இப்போது மொட்டு கட்சியினுடைய வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க அவர்களை இறக்குவதா இல்லையா என்பது தொடர்பான பல ரகசிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்தாலும் கூட நேற்றிரவும் கூட ஒரு பேச்சுவார்த்தை பசில் ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க இடையில் இடம்பெற்றிருப்பதான தகவல்கள் தெரிவிக்கிறது. இப்படி இருக்கின்ற காலப்பகுதியில் மொட்டு அணியினர்கள் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் கோத்தாபய ராஜபக்ச அவர்களை களமிறக்கி வெற்றி கண்டாலும் இப்போது நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவராக கோத்தாபய ராஜபக்ச மாறி இப்போது ஆட்சியில் இருந்து வீழ்ந்துவிட்டார். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது மொட்டு கட்சியினர்கள் யாரை வேட்பாளராக களமிறக்குவது தொடர்பாக மொட்டு கட்சிக்குள்ளேயே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு புதுமுகமாக இருக்கிற இலங்கையின் கோடீஸ்வரர்களில் ஒருவராக இருக்கின்ற தம்பிக்கு பெராராவை இந்த முறை மொட்டு கட்சியினூடாக ஒரு வேட்பாளராக களமிறக்குவது தொடர்பாக இறக்குவதா இல்லையா என்பது தொடர்பாக கட்சிக்குள்ளேயே முடிவு இன்னும் எடுக்கப்படாத நிலையில் நிமல் லன்சா அணியினர்கள் ஒரு கொள்கையோடும் வஜீர சாகல அணியினர்கள் இன்னும் ஒரு கொள்கையோடும் மற்றைய மொட்டு கட்சிக்கு நடுநிலையாக இருக்கின்றவர்கள் ஒரு கொள்கையோடும் இருக்கின்ற போது மொட்டு கட்சியிலே யாரை வேட்பாளராக இறக்குவது என்பது தொடர்பாக மொட்டு கட்சிக்குள்ளேயே இன்னும் முடிவெடுக்கப்படாத நிலையில் இப்போது பேசும் பொருளாக இருக்கிறது. இப்படி சூடுபிடித்திருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம்களின் பெரிய கட்சியாக இருக்கின்ற முஸ்லிம்களுக்கென்றே தனித்துவமான பல கொள்கைகளை வைத்திருக்கிற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நிலைப்பாடும் என்னவாக இருக்கிறது என்று மீண்டும் கட்சிக்குள்ளேயே குழம்பி இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருந்த போது ரணிலை வீட்டுக்கு அனுப்பி நாங்கள் சஜித் அணி ஆதரித்து எதிர்க்கட்சிகள் இருப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது இருக்கின்ற நிலையை பார்த்தால் எதிர்வருகின்ற 7ஆம் மாதம் 20ஆம் தேதி புனானையில் அமைந்திருக்கிற முன்னாள் கிழக்கு மாகாண சபை ஆளுநர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களுடைய பல்கலைக்கழக திறப்பு விழாவுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதம அதிதியாக அழைத்து வரப்படுகின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. இருந்த போதிலும் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் இடையில் 2-3 தடவைகள் பேச்சுவார்த்தை நடந்ததற்கு பிறகுதான் அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் செய்தியினை தெரிவித்திருக்கிறது. எதிர்வருகின்ற 20ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற டாக்டர் ஹிஸ்புல்லா அவர்களால் உருவாக்க பல்கலைக்கழக நிகழ்வில் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்கின்ற போது அதிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் அதே போல கட்சியினுடைய பிரதி தலைவர்களாக இருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அலி சாயிர் மௌலானா அதே போன்று அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற 2 உறுப்பினர்களான ஃபைசல் காசிம் அதே போல ஹரிஸ் மற்றும் தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற தௌஃபீக் இவர்கள் கலந்து கொள்கின்ற போது ஏற்கனவே நாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்று சொல்லி இருந்த சஜித் அணியினர்களுக்கு ஒரு பேரிடியாக அமையும் என்பதில் எந்த ஐய கருத்துக்களும் இல்லை. இப்படி இருக்கின்ற நேரத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதூதீன் அவர்கள் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்து கலந்துரையாடுகின்ற போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரவு சஜித் அணிக்கு இருக்கும் என்று சொல்லிவிட்டு இப்போது அரசியல் நிலவரங்களை பார்க்கின்ற போது ரிஷாட் பதூதீன் அப்படி நான் சொல்லவில்லை என்று ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவித்திருந்தார். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது முஸ்லிம்கள் யாருக்கு அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு அளிப்பது என்கின்ற ஒரு குழப்ப நிலையில் இருப்பது தெளிவாக புரிகின்றது. இப்படி இருக்கின்ற போதும் மலேக பக்கமாக சென்றால் அங்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள உயர்வை ரணில் விக்ரமசிங்கே கிட்டத்திலே கொடுத்திருந்தார். அதன் காரணமாகவும் மலேக தமிழர்களுடைய வாக்குகளும் ரணில் விக்ரமசிங்கே பக்கம் சாய்ந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இப்படி இருக்கின்ற கட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்மதன் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடில் இப்போது குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற போதிலும் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளருக்கு மிகப்பெரிய ஆதரவு என்பது சிறுபான்மையினரிடமிருந்து கிடைக்க வேண்டும். எனவே தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் 2 பேரும் இப்படி குழப்ப நிலையில் இருக்கின்ற போது எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் பக்கமாக இந்த சிறுபான்மையினுடைய அலை செல்லும் என்பதில் ஐய கருத்துக்கள் இல்லை. சஜித் பிரேமதாஸ் அவனுடைய வரைவும் குறைந்து கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த முறை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுடைய ஆதரவை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம்களுடைய கட்சியாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானத்தை அடுத்தே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானங்களும் அமைந்திருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி புனானையில் இடம்பெறுகின்ற நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டதற்கு பிறகுதான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானமும் என்ன என்பதை நாங்களும் பார்க்க காத்திருக்கின்றோம்.